ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ் டியூப். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது கேரமெல்லோ அப்படின்ற ஒரு ஃபன் எமோஷனல் லைட் ஹார்ட்டட் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு இந்த ஒரு யங் ஸ்ட்ரீட் பப் கேரமெல்லா அப்படின்றத ஒரு பப்பியை கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு அதனோட ஓனர்ஸ் அபேண்டன் பண்ணிடுறாங்க. ஸோ ரோட் சைடு. ஸோ இது வந்து தன்னோட சர்வைவல் இன்ஸ்டிங் தன்னோட ஸ்டொமக் என்ன டிக்டேட் பண்ணுதோ, ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்னென்னலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சாவை பண்ணி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு, ஸோ இது வந்து நம்ம ஹீரோவான ஒரு கம்பேஷனேட் ப்ரோட்டகனிஸ்டான ஃபெட்ரோ. இவர் வந்து அங்கே உள்ள ஒரு லீடிங் ரெஸ்டாரண்ட்டில் ப்ரொஃபஷனல் கிச்சனில் ஒரு அடமெண்ட்டான செஃப்புக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு யங் ப்ராமிசிங் செஃப் தான் இவரும். தன்னோட அம்மா சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு டிஷ்ஷை அங்கே உள்ள மெனுவில் சேர்க்கணுன்னு தான் நம்மளோட ஹீரோ பெட்ரோவுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. இதை வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரான மார்த்தா கிட்டே சொல்கிறாரு. ஸோ மார்த்தா என்ன சொல்லிடுறாங்க, இங்கே என்ன டிசிஷன்னாலும் இவான் ஹெட் செஃப் தான் எடுக்கணும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலுமே மார்த்தாக்கு நம்ம பெட்ரோ மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த யங் ஸ்ட்ரீட் பப் இருக்குல்ல, ஹூ ஃபைண்ட் ஹிஸ் வே இன் டு எ செஃப்ஸ் லைஃப், நம்மளோட செஃப் பெட்ரோட வாழ்க்கைக்குள்ளே வருது. ஸோ 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் பாண்டிங் ஒன் டு டை ஃபார் அப்படின்ற அந்த லெவலுக்கு போகுது. இந்த படத்தில் அந்த செஃப் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த அப்டாக்கிள்ஸ், அப்புறம் அந்த ஆர்ட்ஸ், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் செஃப் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மெடிக்கலாக டயக்னோஸ் ஆயிடுவார். ஸோ அப்போ வந்து அந்த டாக், அந்த கேரமெல்லோ எந்த அளவு வந்து அவர் மேலே வந்துட்டு இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பார் டேரக்டர். டாக் வந்து அந்த நம்ம ஹியூமன் பாடியில் ஏதாவது ஒரு இடத்த லிக் பண்ணுச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல டாக் சென்ஸ் பண்ணிடும் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த படத்தில் டேரக்டர் ரொம்ப அழகாக கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் கேமிலா அப்படின்ற அந்த ரோல் பண்ணியிருக்க ஹீரோயின் மாதிரின்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு ஒரு டாக் அடாப்டேஷன் ஹோம், ஒரு டாக் ஸ்கூல் மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கேரக்டருமே ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கிராஃப்ட் பண்ணியிருந்தார் டேரக்டர். ஸோ இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரீன் பிளேயில் பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷன், ஸோ லைஃப் அப்படின்னா என்ன, லைஃப்பில் வந்து ஒரு மனுஷனுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத மட்டும் எந்த நிலையிலையும் கைவிடக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னதமான அற்புதமான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டாகோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வேறு லெவலில் ரியாக்ட் பண்ணியிருக்கு. அது ஆக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக அந்த டாகிட்ட இவங்க வந்து அந்த டாகோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்புறம் அந்த டாக் ரியாக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப அழகாக சினிமாட்டோகிராஃபி. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த டாக் வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணி, ஸோ அங்கே உள்ள வந்து ஃப்ரைடு மீட்டை வந்து சாப்பிட போகும். அந்த சீன் வந்து அந்த ரோட் கிராஸ் பண்ணுற ஒரு சீன் இருக்குல்ல, வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் பல படங்கள் அந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்தாலுமே அந்த ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கை பதிச்சிடாரு டேரக்டர். ஸோ இந்த படத்தில் என்ன ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. குறிப்பாக வந்து அந்த டாக் ஸ்கூலுக்கு அவர் கூட்டிகிட்டு போகிற சீன்ஸ் ரிப்பீட்டடாக வருது. பட் அங்கே தான் ஹீரோயின் இருக்காங்க, ஓகே. இருந்தாலுமே அந்த சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வர ஒரு சில இடங்களில் போரிங்காக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து எந்தவித சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ப்ரெடிக்டபுளாகவும் இருக்குது. இதுதான் இந்த படத்தில் உள்ள பிரச்சனை. ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டாக் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு நீங்கள் விரும்பி ரொம்ப லவ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ டாக் லவ்வர்ஸ் இல்லாதவங்களுமே இதை வந்து ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக ஃபீல் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மறந்துடாதீங்க.